வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சிகரமானதா, ஆரோக்கியமானதா, சந்தோஷமானதா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? கோவர்தன கிரிதாரா. கோவர்தனகிரி. கிரி. கோவர்தனகிரி. இதுக்கு ஒரு கதை உண்டு தெரியுமா? ராமர் பாலம் கட்டுறார். சேது பாலம் கட்டுறார். இந்த வானரங்கள்லாம் எங்கேருந்தெல்லாமோ பாறையெல்லாம் தூக்கிண்டு வந்து, ஆனா எல்லா பாறையும் தண்ணிக்குள்ள போட்ட உடனே அப்படியே டொப்புக்குன்னு உள்ள போயிடுது. காரணம் பாறையோட கனம். அப்ப நளன், நீலன் அப்படின்னு 2 வானரத்துக்கிட்ட ராமர் இந்த பணிய குடுக்குறார். இந்த பார், இந்த கல்ல மிதக்கச் செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. நாங்க அதுக்குத்தான் சாபம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பொழுது, என்னது? அப்படின்னு எல்லா மத்த வானரங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, ஒரு முறை நான் அந்த ரிஷிகள்லாம் குளிக்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணி அங்க கரையிலேயே பூஜை பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல நாங்கள்லாம் இருந்தப்போம். எங்களுக்கு சேட்டை ஜாஸ்தி. அப்படியே ஒண்ணு அவங்க குளிக்கிற போது தண்ணிக்குள்ள போய் அவங்க கால பிராண்டுவோம். இல்லையா, அவங்களோட துணிய எடுத்து மரத்துல மாட்டி விட்டுருவோம். இல்லையா, அவங்க வச்சுருக்கிற அந்த சால கிராமத்தெல்லாம் கரையில வச்சுட்டு பூஜைக்காக வச்சிருப்பாங்கல்ல, அந்த டப்பாவோட கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுடுவோம். இப்ப யாருடைய சால கிராமம் யாரோடையதுன்னு தெரியாம அவங்கெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள அப்படியே தொழாவுவாங்க. நாங்க மரத்துல உட்காந்துக்கிட்டு கை தட்டுவோம். இந்த சின்ன விளையாட்டு தானே. இந்த இந்த குரங்கு சேஷ்டை அப்படிம்பாங்களே, எங்க 2 பேருக்கும் நிறையாவே உண்டு. அப்ப ஒரு முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துதான். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கே அப்படின்ன பொழுது, இப்ப எங்களுக்கு வேதனையா இருக்கே, எல்லா சால கிராமமும் அடியில போய் உட்காந்துருக்கு, நாங்க எங்க போய் தேடுறது? அதுதானே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ன பொழுது, சரி உங்களுக்கு ஒரு சாபம் குடுக்குறேன். என்ன தெரியுமா? நீ எத தண்ணீல போட்டாலும் அது மொதக்கட்டும்னு. ஏன்னா இது இவங்களுக்கு சாதகமா இருக்கணுமே! இல்லையா? வேற ஏதாவது சாபம் குடுத்து நீங்க உங்களுக்கு வால் அறுந்து போக, அல்லது நீ பறக்காம இருக்க, எதா ஒண்ணு சொல்லியிருக்கலாமே! அப்படியெல்லாம் சொல்லல. நீ எத தொட்டு தண்ணீல போட்டாலும் அது மிதக்க கடவது அப்படின்னு ஒரு சாபம். அது சாபம் இல்ல, அது வரம். ஆ அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அவங்களுடைய சால கிராமத்தெல்லாம் போட்டாக்கா, அது தண்ணீல மொதக்கும் அவங்கவங்க எடுத்துன்னுடுவாங்க. அது கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி வரம் வாங்கிட்டு வந்ததுனால தான், "ராமா நீ இன்னைக்கு பாலம் கட்டும்போது எல்லா கல்லும் கீழ போறதுன்னு சொல்றியே, கவலையே படாத. நாங்க ஒரு ஒரு பாறையும் எடுத்து, எங்க கைப்பட ராமா அப்படின்னு எழுதி உன் பேர எழுதி போட்டோம்னா மொதக்கும்." இன்னைக்கும் ராமேஸ்வரத்து கோவில்ல இருக்குங்க. ஒரு பெரிய தொட்டியில ஒரு கல்லு வச்சிருக்கிறாங்க. அது எவ்வளவுதான் அமிக்கினாலும் மேல மொதக்குது. இதுதான் சேத்து பாலம் கட்டின பாறை அப்படிங்கிறத இட்ஸ் இட்ஸ் போரஸ். வெளிநாட்டுக்காரன்லாம் பார்த்துட்டு சொல்றான். "ஓ! திஸ் இஸ் அ வெரி ரேர் ஸ்டோன்" ஏதோ சொல்றான் அவன். ஆனா அவன் சொன்னா தான் நம்புவோம். நம்மளா சொன்னோம்னா நம்ப மாட்டோம். ஆக நளன், நீலன் இவங்க பாத்துக்கிறாங்க. எல்லா வானரமும் இத்துணூண்டு, பெருசு எல்லாமா இவ்வளோ பெரிய கல்லு, பெரிய பெரிய கல்லு எல்லாத்தையும் புரட்டிட்டு பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப ராமர் என்ன சொல்றாராம், "ஆஞ்சநேயா, நீ போய் நல்ல ஒரு பெரிய மலையா எடுத்துண்டு வா. அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதா உடைச்சு சீக்கிரமா பாலம் கட்டிடலாம்" அப்படின்னாராம். இவர் போய் பார்த்தாராம். வலிமை மிக்க ஒரு நல்ல சிறந்த ஒரு பாறை, ஒரு மலை அந்த மாதிரி இருந்தாக்கா அதை அப்படியே பேத்து எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 போறாராம். ஒரு அழகான மலை. அந்த மலையில நிறைய விருட்சங்களும் இருக்கு. ஆ, பாறையும் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல கெட்டியா இருக்கா. இது என்ன பண்றார், அப்படியே கையோட பேத்து என்ன பண்றார், எடுத்துன்னு வரும்போது அந்த மலை கேட்கறது, என்னை எங்க தூக்கிட்டு போற, நீ யாரு அப்படின்ற போது, நான் ராமதூதன், நான் உன்னை ஒரு நல்ல காரியத்துக்காக எடுத்துட்டு போறேன். ராமர் லங்கைக்கு பாலம் கட்டின்னு இருக்கார். உன்னை கொண்டு போய் அந்த பாலத்துக்கு பயன்படுத்த போறோம். ராமரா? ஆஹா, சரி சரி, என்ன எடுத்துன்னு போ. ஏதான ஒரு விதத்துல நான் ராமருக்கு உதவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். அவரை எடுத்துட்டு போய் அங்க போய் பார்த்தாக்கா பாலத்து வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நளனும் நீலனும் கையை காட்டிட்டான். இது வேண்டாம், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, நீ அதை அதே இடத்துல கொண்டு போய் வச்சிருன்னு. இங்கேருந்து அவ்வளவு தூரம் எப்படி கொண்டு போறது? கொஞ்சம் தூரம் போயிட்டு அனுமார் சொன்னாராம், நீ இங்கேயே இளைப்பாரிக்கோ,
ஏன்னா உன்னை எடுத்துன்னு போன காரியம் ஒண்ணு, ஆனா நடந்தது வேற. அது எப்படி நீ என்கிட்ட ராமனை கொண்டு போய் காட்டுறேன்னு சொன்னியோன்னு, நீ ராமனை காட்டல, எனக்கு ராம தரிசனம் இல்லை, நீ என்னை சும்மா இருந்த இடத்த விட்டு பேத்து விட்ட, இப்ப எனக்கு எனக்கு என்ன நீ பதில் சொல்லுவ அப்படின்ன பொழுது, இரு நான் ராமர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை அங்கேயே வச்சுட்டு ராமர்கிட்ட ஓடி வந்து, நான் அங்க ரொம்ப அழகான ஒரு மலை இருந்தது, எடுத்துட்டு வரலாங்கிறதுக்குள்ள இங்க வேலை முடிஞ்சு போச்சு, அது ராம தரிசனத்திற்காக காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது ராமர் சொன்னாராம், அப்படி கண்ணை மூடின்னுட்டு சொன்னாராம், அந்த மலைக்கு பயப்பட வேண்டான்னு சொல்லு, இதோ கூடிய சீக்கிரம் இந்த என்னுடைய அவதாரம் முடிந்து நான் கிருஷ்ணாவதாரமாக பிறப்பேன், அப்பொழுது நான் ஆசையோடு அந்த மலையை கையில் தூக்கி கொள்வேன், அது கோவர்தனகிரி என்று பெயர்படும், கண்ணனால் பூஜிக்கப்படும், போருமா அப்படின்ன உடனே இது ஓடி போய் ஆஞ்சநேயர், ஏ மலையே நீ கோவர்தனகிரியாம், அடுத்த யுகத்தில் அவர் கிருஷ்ணராக பிறந்து உன்னை கையில தூக்கிப்பாராம், அவர் உனக்கு வந்து பூ போட்டு பூஜிப்பாராம், உனக்கு உணவெல்லாம் படைப்பாராம், நீ கவலையே படாதான்னு உடனே அந்த அந்த மலை சொல்லித்தான், நான் என்னமோ இங்க பாறைகளாக உடைக்கப்பட்டு பாலமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய பாலமாக கண்ணனையே என் கையில தன்னை ஏந்துகிற அளவுக்கு எனக்கு ஒரு பாக்கியமா, நான் அது வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுதான், அதுதான் கோவர்தனகிரி. அங்க என்ன ஆச்சு, இப்ப ராமாவதாரம் முடிஞ்சாச்சு, ஆக மொத்தம் இந்த கல்லை பயன்படுத்தல, ஆனா ஒரு ஒரு ராமர் வந்து வாக்கு கொடுத்தாச்சு, அடுத்த யுகம் வந்தாச்சு, நந்தகோபன் வீட்டுல வசுதேவர் கொண்டு வந்து கிருஷ்ணரை விட்டுடுறார், அங்க வளருகிறான். ஒரு நாளைக்கு நந்தகோபர், சீக்கிரம் எல்லா குழந்தைகளும் வாங்கோ, ஏமா எல்லா சாப்பாடெல்லாம் ரெடியா, பழங்கள்லாம் ரெடியா, பூஜைக்கு எல்லாம் ரெடியா அப்படிங்கிற பொழுது இந்த சிறுவன் கிருஷ்ணன் கேட்கிறான், அப்பா இங்க உட்காருங்க, என்ன விஷயம், என்ன எல்லாரும் இப்படி பரபரக்கிறீங்கன்னா, இந்திர விழா, இந்திரனுக்கு பூஜை போடணும், இந்திரனுக்கு பூஜை போடலைன்னா நமக்கு மழை வராது, மழை வரலன்னாக்கா பசு மாடெல்லாம் செத்து போயிடும், அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது, பயிர் செழிக்கணும், நெல் செழிக்கணும், புல் செழிக்கணும், மாடெல்லாம் வாழணும், மழை வேணும் அப்படின்ன பொழுது நான் ஒன்று கேட்குறேன், எங்கேயோ இருக்கிற இந்திரனுக்கு எதுக்கு நீங்க பூஜை பண்ணணும், இப்ப நம்ம நம்ம இருக்கிற இந்த கோகுலத்துல கோவர்தனகிரி இருக்கு, அதுல மரங்கள்லாம் இருக்கு, அங்க நிறைய மூலிகைகள் இருக்கு, அந்த மரங்கள் இருக்கிறதுனாலதான் மழையே பெய்யறது, இதை பூஜிக்கணுமா இந்திரனை பூஜிக்கணுமா அப்படின்ன உடனே நந்தகோபர் கொஞ்சம் யோஜனை பண்ணாராம், என் குழந்தை ரொம்ப அறிவார்த்தமா தான் பேசுறான், ஊர் பெரியவர்கள்லாம் கூப்பிட்டான், இந்த பாருங்க கிருஷ்ணர் ஒன்று சொன்னான்னா அவன் தப்பு சொல்ல மாட்டான், கரெக்டா தான் சொல்லுவான், இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நமக்கு வாழ்வளிக்கின்ற இந்த மலை முக்கியமா, இத்தனை மாடுகளுக்கும் மேய்க்க முடியுது, இதுல இருக்கிற நிறைய மூலிகைகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, இதனாலதான் மழை பெய்யுறதுங்கிற போது எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சரி வேண்டாம், இப்ப என்ன பண்ணலாம், இப்ப செஞ்சிருக்கிற பலகாரம் பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு கோவர்தனகிரிக்கு பூஜை பண்றாங்க. அப்போ எல்லா சாப்பாடுலாம் படைச்சிட்டு பெரியவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த பசங்கள்லாம் கேட்குறான், கிருஷ்ணா அப்போ இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த பலகாரம்லாம், இந்திரன் வந்து ஏற்றுக்கிட்டதா, இப்போ இந்த மலை சாப்பிடுமா, சாப்பிடுமே, எப்படி சாப்பிடும், அது கல்லு அப்படின்ன போது நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னுட்டு கண்ணனே அத்தனையும் அந்த மலை சாப்பிட்டதாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த குழந்தைங்கள்லாம் கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஐ மலை சாப்பிட்டுடுச்சு, இதுதான் நெஜ சாமி, இந்திரன் இல்லை அப்படின்லாம் குழந்தைகள் தனக்கு தனக்கு தானே பேசிட்டு இருந்த பொழுது இந்திரன் வெயிட் பண்ணி பார்த்தான், தனக்கு பூஜை நடக்கலை, இந்த கண்ணன் வந்து கோவர்தனகிரிக்கு போய் பூஜை பண்ண வச்சுட்டான்னா இரு இவங்களை என்ன பண்றேன் பாருன்னு இடி மின்னல் மழை சாத்து சாத்துன்னு சாத்துது, 7 நாட்கள் இரவு 7 நாட்கள் பகல் போட்டு பொழந்து கட்டியாச்சு. மக்கள்லாம் என்ன சொல்றான், கிருஷ்ணா உன் பேச்சை கேட்டு இந்திரனுக்கு பூஜை பண்ணல பாரு, அவன் கோச்சுன்ட்டான், இப்போ அவ்வளவுதானே, உங்களுக்கு என்ன இப்ப அப்படின்னு கேட்கிறார். எங்க போறது, ஒரே வெள்ளம், மாடெல்லாம் தண்ணியில மிதக்கிறது, அந்த மாடு கண்ணு போட வேண்டிய நேரம், இங்க எங்க வீட்டுல பிரசவத்துக்கு இருக்கா என் மருமக, இப்படி பண்ணிட்டியே கிருஷ்ணான்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவர்தனகிரியை எடுத்து அவனுடைய சுண்டு விரலில் பிடித்து கொண்டு நின்றான் 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 நின்றான்,
குடையாக பிடித்து கொண்டு நின்றான் அந்த உத்தமன். நீங்க எல்லாரும் என்னுடைய மலைக்கு அடியில வந்துருங்கோ, உள்ள எல்லாரும் அங்கேயே சாப்பிடுங்கோ, அங்கேயே சமையுங்கோ, அங்கேயே குழந்தை பிறக்கிறதா, பசுமாட்டுக்கு கண்ணு போடுறதா, எல்லாம் இங்கேயே நடக்கட்டும். யாரும் வெளியில போக வேண்டாம். இந்த வெள்ளம் வடிகிற வரைக்கும் என்னுடைய மலைக்கு அடியிலே இருங்கன்னு 7 நாட்கள் 7 இரவு 7 பகல் நின்றான் அந்த குழந்தை. சாப்பிடாம அன்ன ஆகாரம் இல்லாமல் அத்தனை பேரையும் காப்பாத்தினான். அப்ப 7 நாட்கள் ஆன பிறகு இந்திரனுடைய கர்வம் அடங்கி விட்டது. அவன் என்ன சொல்றான், நான் என்னமோ இது சாதாரண பிள்ளை, எனக்கு பூஜை பண்ணாதேன்னு சொன்னா, இவன் தெய்வீக பிள்ளைங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வானத்திலேருந்து மழையெல்லாம் நிறுத்திட்டு இறங்கி வந்து கண்ணனுக்கு ஒரு மகுடத்தை சூட்டுகிறான். மகுடத்தை சூட்டி, நீதான் மன்னன், நீதான் மன்னன். நான்லாம் ஒரு மன்னன்னு சொல்லிக்கிறதுக்கே லாயக்கில்லை, நான் தேவேந்திரனே இல்லை, நீ ஒத்தந்தான் மன்னன் சொல்லி அவனை வணங்கிட்டு அந்த கிரீடத்தை தரிச்சு அவருக்கு வச்சுட்டு அவன் போறான். போன பிறகு கிருஷ்ணர் அந்த மலையை கீழே வைத்து அந்த மலைக்கு ஒரு நன்றி சொல்லுகிறார். நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த என்னுடைய யாதவ கிளானை என்னால் காப்பாத்திருக்க முடியாது, வெள்ளத்துல எல்லாரும் அடிச்சுன்னு போக ஆரம்பிச்சிட்டா, நீ இல்லாட்டக்க நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை தடவி கொடுத்ததாக. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஒரு காலகட்டத்துல நமக்கு ஒண்ணு கிடைக்கல. கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே, அந்த பாக்கியம் கிடைக்கலையே கிடைக்கலையே நம்ம மறுகிறதுக்கு விட, இதை விட பெட்டரா அங்க அடுத்தாப்புல ஏதோ ஒரு காத்துட்டு இருக்குங்கிறத நாம நம்பினோம்னா, இப்ப கோவர்தனகிரி என்ன, வெறும் கல்லு, வெறும் மலை. இங்க வந்து பாலமா பயன்படும் நினைச்சுன்னு வந்தது, ஆஞ்சநேயர் எடுத்த உடனே பயன்படல. அடுத்த பிறவியில கண்ணனால் கை விரலால் தூக்கப்பட்டு குடையாக இருந்து எத்தனை உயிர்களை காப்பாற்றியது இல்லையா? ஆக மொத்தம் நம்மளுக்கும் வாழ்க்கையில அது ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோமே, என்ன ஆகுமோ, இந்த வாய்ப்பு போயிடுமோ, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது. அதிலும் இறையருள் சேர்ந்தால் நமக்கு வருகின்ற தீமை கூட நன்மையா மாறிடும். கிருஷ்ணனும் பலராமனும் காட்டு தீயிலேந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க ஒரு அழகான ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்துல ஒரு ராஜா, அவன் பக்கத்துல ஒரு அழகான பெண் நின்றுட்டு இருந்தாளாம். இவங்க 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு, யாரோ ராஜா மாதிரி இருக்குல்ல, அவ யாரு, அவ கூட ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னாராம் பலராமன். கிருஷ்ணர் சொன்னாராம், முதல்ல ராஜா யாருன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இவ 2 பேரும் வணக்கத்தை தெரிவிச்சாளாம். அவர் வந்து, நீங்க யாரு அப்படின்னு கேட்டது இவங்களுக்கு புரியல. ஏன்னு கேட்டா அவர் ஏதோ ஒரு பிராச்சீன மொழியில பேசுறார், இவங்க பேசுற மொழி இல்ல. அவர் என்னமோ மாதிரி பேசுறாருன்னுட்டு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டபோது, நான் ரைவதன், என் பேர் ககுத்மி அப்படின்னு சொல்லுவாங்க, இது என்னுடைய மகள். ஆமா, நீங்கெல்லாம் எங்க இங்க வந்தீங்க அப்படின்னப்போ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதே தான் கேள்வி அவரும் கேட்கிறாரு இவரும் கேட்கிறார். இல்ல, என்னுடைய வரலாறு ரொம்ப பெருசு. என்னன்னு கேட்டா, நான் குஷஸ்தலி அப்படிங்கிற ராஜ்யத்திற்கு அரசன். அப்ப கிருஷ்ணர் கேட்டாராம், குஷஸ்தலியா, இதெல்லாம் நாங்க குருகுலத்துல படிக்கும் போதுன்னா படிச்சோம், சரித்திர காலத்து இடமாச்சே. சரி, இப்ப அதுக்கு என்ன அப்படின்ன போது, அப்ப நீங்க எந்த யுகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ன பொழுது ககுத்மிக்கு புரியலையாம். ஓ, இவ ரேவதி, ரைவத்த மலையில் என்னுடைய மகள்ங்கிறதுனால இவ தான் ரேவதி, நான் ககுத்மி. ஓ, அப்ப பல யுகங்கள் கடந்து விட்டதோ, பல ஆண்டுகள் கழிந்து விட்டதோ அப்படின்னு கேட்கிறாராம். கிருஷ்ணர் ஓரளவு இப்ப அவர் பேசுற பாஷை இவங்களுக்கு புரியுது. அவர் சொன்னாராம், என்னுடைய விருத்தாந்தம் ரொம்ப பெருசுப்பா. நான் வந்து மிகவும் பலவானான ஒரு அரசன், எனக்கு மகள், இவளுக்கு ஒரு நல்ல மணமகனை தேடி உலகெல்லாம் தேடி அலைந்தேன் அப்படின்ன பொழுது பலராமன் முகத்துல மட்டும் கொஞ்சம் என்னமோ ஒரு சலனமா. ஏன்னு கேட்டா அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது. ஏன் நம்மளாம் இருக்கோமே, நம்மளெல்லாம் ஒண்ணு கேட்காம ஒரு உலகெல்லாம் தேடினாரா அப்படின்னு பலராமனுடைய மனசுல. கண்ணன் அதை புரிஞ்சு, அண்ணா அப்படின்னு லேசா கையை தட்டி, இரு அப்படிங்கிறார். மனசுல ஓடுற எண்ணங்கள் அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? அப்ப பலராமன் சொன்னாராம், நீங்க உங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுடைய ராஜ்யமான குச்சஸ்தலியில தான் நாங்க இப்ப துவாரகை நிர்மாணிச்சிருக்கோம், நீங்க அங்க வாங்கோ சொல்லிட்டு அந்த பெண்ணையே அழைச்சிட்டு அவங்க துவாரகைக்கு போய் அங்க போய் உட்கார்ந்த பிறகு, இப்ப சொல்லுங்க உங்களுடைய கதையை அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம்,
என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வரன் வேண்டும் என்று நான் பிரம்மலோகத்திற்கு போனேன். சத்தியலோகத்திற்கா அப்படின்னு பலராமன் கேட்கும்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், ஏன் நான் எங்களுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லையா அப்படின்னால. கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறாளாம், ஆனா அழகா இருக்கா. பலராமனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துதான். அவர் சொன்னாராம், ஆமா சத்தியலோகத்துக்கு போனா அங்க கந்தர்வர்கள் இசை பாடுகிறார்கள், நாட்டிய நாடகம் நடத்துகிறார்கள். அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. நாங்களும் குறுக்க பிரம்மா கிட்ட பேச முடியல. அது போச்சு 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 போச்சு, ரொம்ப நேரம் போச்சு. கடைசியில பிரம்மா நீங்கள் எதுக்காக வந்தீர்கள்னு கேட்டபொழுது, என்னுடைய மகளுக்கு ரொம்ப திறமைசாலி, நான் பலவான், இப்பேற்பட்ட ராஜாவுக்கு ஏற்ற ஒரு மருமகன் வேண்டும் என்று உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் அப்படின்ன பொழுது, உனக்கு நீ இதுக்கு முன்னால என்னவா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு புரியல. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு சற்றுஷ்மனுவோட கதை சொல்றேன். அவருக்கு ஜோதிஷ்மதின்னு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு இந்த மாதிரி வரன்லாம் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்த பொழுது நான் சொன்னேன், நீ இந்திரனை போய் கேளுன்னு சொன்னேன். அவ போய் இந்திரனை கேட்டா. அந்த இந்திரன் சொன்னானா, எனக்கு எனக்கு நான் ஒன்றும் பெரிய பலசாலி இல்லை, என்னை விட வாயு கெட்டிக்காரன், அவன்கிட்ட போய் கேளுன்னு. வாயு சொன்னானா, என்னை விட அக்னி மகா பலசாலி, நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு தேவன் சொன்னானா, இந்த பார், இந்த உலகத்திலேயே பலசாலி யார் தெரியுமா? சேஷன். அவன்தான் இந்த உலகத்தை தாங்குகிறான். தன்னுடைய தலைக்கு மேல உலகத்தையே தாங்குகிறான்னாக்கா அப்ப அவன் எப்பேற்பட்ட பலசாலியா இருக்கணும். அவனை நான் எங்க போய் பார்க்கறது அப்படின்னு கேட்கிறா. அதுக்குள்ள அப்ப பிரம்மர் சொல்றாராம், இந்த பாரு, அந்த ஜோதிஷ்மதி தான் இவ. இப்ப இவ பிறந்து 27 வருஷம் கழிச்சுதான் அந்த அனந்தன் இருக்கானே, யாரு? சேஷன். அவன் பூலோகத்துல பிறக்க போறான். இவளை விட 27 வருஷம் பெரியவனா இருப்பானே, அது பரவாயில்லையா அப்படின்ன பொழுது, பரவாயில்ல, அவன் பலசாலின்னா நான் அவனையே பண்ணிக்கிறேன் அப்படின்ன போது கிருஷ்ணருக்கு சிரிப்பு வந்துடுத்தான். அந்த சேஷனுடைய அவதாரம் தான் பலராமன்கிறது அவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரியுமாச்சே. கழுக்குன்னு சிரிச்சாராம். அப்ப அவ சொன்னாலும், நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி எக்களிச்சு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே, என்ன நாங்க சொல்றதுல தப்பா அப்படின்ன பொழுது, இல்ல இல்ல, அந்த ஜோதிஷ்மதி தான் இந்த ரேவதியாம் அப்படின்னு பலராமனுக்கு இவர் புரிய வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ அதுதான் நீ அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ராஜாக்கு ஒன்றும் புரியலையாம். எனக்கு இந்த சத்தியலோகத்துக்கு போயிட்டு வந்து பல யுகங்கள் போயிடுத்து, நீ இப்ப பூலோகத்துக்கு போனேன்னாக்கா நீ அப்சலீட் ஆயிடுவ. அப்படின்னாக்கா உன்னோட காலத்தில் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை, யுகங்கள் மாறி மாறி வந்தாச்சு. உனக்கு என்னமே ஒண்ணுமே புரியாம இருக்கியே. இல்ல, இந்த கந்தர்வர்கள் பாட்டை கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியாம போய் நீங்க உட்கார வச்சுட்டீங்க, உங்க தப்பு தான்னாராம். எதுவுமே தப்பில்லை, நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய விஷயத்தில் நடக்கும், சரியாக நடக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம், அந்த சேஷனுடைய அவதாரம் தான் இந்த பலராமன். இந்த பலராமனை மணக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க வந்து ரேவதியை அழைச்சின்னு வந்து இந்த ரைவத்த மலை அடிவாரத்துல நின்னீங்க. முதல்ல சொன்ன கதை வந்து இவளுடைய பூர்வ ஜன்மம். அந்த ஜோதிஷ்மதி தான் இப்ப ரேவதியா பிறந்திருக்கா. இருந்தாலும் நீங்கள் முந்தைய யுகத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் மிகவும் உயரமாக இருக்கிறீர்கள். கிருஷ்ணர் பலராமரே நல்ல உயரம், அவ இன்னும் உயரமா இருக்கான உடனே, இல்லை, நான் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்ன பொழுது கிருஷ்ணர் சொன்னாராம், அண்ணா, இவ உன்னை விட இவ்வளவு உயரமா இருக்காளே, நீ என்ன பண்ண போற அப்படின்ன பொழுது அவர்கிட்ட தோல்ல கலப்பை இருந்திருக்கிறது. அவருடைய ஆயுதம் கலப்பை தானே, ஹலாயுதம். அதை வச்சு அவளுடைய தோல்ல அப்படி ஒரு லேசா இப்படி வளைஞ்சிருக்கும் தெரியுமா, ஒரு கலப்பை. அதை வச்சு அவளுடைய தோல்ல ஒரு தட்டு தட்டின உடனே இவருக்கு ஏற்றாற் போல் ஒரு மனைவியாக கூடிய அளவுக்கு அவள் உயரம் குறைந்ததாம். அப்படித்தான் ரேவதி பலராமன் திருமணம் முடிஞ்சது. இப்ப நமக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணருக்கு அப்படின்ன உடனே ஆமா பாமா ருக்மிணி அஷ்டபாரியா எல்லாம் சொல்லிடுவோம். பலராமனுடைய மனைவி பேர் ரேவதிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்படியே ரேவதின்னு தெரிஞ்சா கூட அவ ரைவத ராஜாவுடைய புத்திரினோ, அவ பூர்வ ஜென்மத்துல ஜோதிஷ்மதியாக இருந்தாள் என்றோ, அவள் முந்தின யுகத்தை சேர்ந்தவள் என்பதோ யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனா இந்த மாதிரி கதைகள் தோண்டி ஈண்டி அடியிலேருந்து எங்கெல்லாமோ பீராஞ்சி எடுத்து படிக்கிற பொழுது இதுல 2-3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது, குசஸ்தலியா? அடடா, நாங்க அது சரித்திர புஸ்தகத்துலனா படிச்சிருக்கோம்னு கிருஷ்ணர் சொல்ல,
அதுல தானே நாங்களே இப்ப ராஜ்யம் கட்டியிருக்கோம், வாங்க உங்க ராஜ்யத்துக்கே போலான்னு அவ அழைச்சிட்டு போறதும், இவர் தான் வந்து பிரம்மலோகத்துக்கு போனதும், அங்க நேரமானதுல பல யுகங்கள் கடந்து போச்சுங்கிறதையும், அந்த கடந்த யுகங்கள்ல இருந்த பெண்மணி 27 வருஷங்களுக்கு முன்னாலேயே பிறந்து, அவளுக்கு அப்புறமா 27 வருஷம் கழிச்சு பலராமன் பிறந்து இருந்தாலும், அவள் இங்க இந்த நேரத்துல அவர் ஹலாயுதத்தால் தொடுகின்ற பொழுது அவருக்கு ஏற்ற மனைவியான பருவமும் அந்த உருவமும் கிடைச்சது. அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இனிமே யாரான்னு கேட்டாக்க, ரேவதியின் கணவன் யார் அப்படின்னு கேட்டா உடனே பலராமன், பாமா ருக்மிணியின் கணவன் கண்ணன், சீதையினுடைய கணவன் ராமன், அப்படிங்கிறது யார் யாருக்கு யார் யாரு பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து புராண கதைகள். ஜோதிஷ்மதிங்கிற பேர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சில சில பேர்கள்லாம் நமக்கு மனசுல அப்படியே பதியும். அது போல எனக்கு இந்த பலராமனுக்கும் இந்த ரேவதிக்கும் ரொம்ப அழகான ஒரு திருமணம் நடந்தது. அவள் வந்து தன்னை மாற்றிக்கொண்டாள். யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு நினைச்சாளோ, மிகவும் வலிமையானவன் யாரு? வாயு, அக்னி. அப்படி ஒத்தொத்தரா கையை காட்டி சேஷன்தான் இந்த பூமியே தாங்குகிறான். இன்னொன்னும், எந்த சேஷனானவன் எந்தவித இடையூறும் இல்லாமல் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு பார்க்கடலில் அவன் பாம்பனையாக இருக்கிறானோ, அப்பேற்பட்ட சேஷன் பூலோகத்தில் பலராமனாக வந்தான். ராமனுக்கு லக்ஷ்மணனா வந்தான், கண்ணனுக்கு அண்ணனாக வந்தான். வந்து மிகவும் அழகாக கண்ணனை வழி நடத்தினான். அப்படிங்கிற பொழுது அண்ணா தம்பிக்குள்ள உறவு, அந்த அன்னிக்குடைய பெருமை, இதெல்லாமே நமக்கு தெரியறது. இனிமே இந்த மாதிரி புராண கதைகள் உங்களுக்கே தான் தெரிஞ்சாலும் எனக்காக எழுதி அனுப்புங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறதே எதுக்கு? உங்களுக்கு கதைகளை சொல்லத்தான். நன்றி, வணக்கம்.